வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியை இறுதி செய்யுமா இருக்குமா என்பதே சந்தேகம் என்று எதிர்க்கட்சி தலைவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் காங்கிரஸோடு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளோடும் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டையும் கிட்டத்தட்ட முடித்துவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கவில்லை. அதற்குள் தொகுதி பங்கீடு குறித்து என்ன பேசுவது என்று செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓடு மட்டும் கிட்டத்தட்ட தொகுதியை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தல் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு 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 குழப்பமான ஒரு தேர்தல் களமாக மாறியிருக்கிறதா? தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில், கூட்டணியை இறுதி செய்வதில், அல்லது இன்னும் கூட புதிய கட்சிகள் வரும் என்ற எதிர்பார்ப்பில் அதிமுக இருக்கிறதா என்றும் பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மதிவாணன் பங்கேற்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி, அரசியல் விமர்சகர்கள் திரு ராமசுப்ரமணியம் மற்றும் நந்தகுமார். 4 வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கும் வணக்கம். நந்தகுமார் வணக்கம்ங்க. நந்தகுமார், இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்களா நந்தகுமார்? ஏன்னா ஏப்ரல் மாதமே கூட்டணியை உறுதி செய்த பிறகும் கூட இன்னும் கூட ஏடிஎம்கே ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் போடலை. ஆனால் இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு பேசி கொண்டிருந்த காங்கிரஸ் திமுகவினுடைய ஒப்பந்தம் இறுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட டிஎம்கே முடிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே இன்னும் ஒரு ஒரு ஆஸ்குலேஷன்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுல இப்போ இந்த தேர்தல் வித்தியாசமா இல்ல சுவாரஸ்யமா விறுவிறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் உள்ளீடு, அதோட அவர் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஒரு பெருவாரியான அளவுக்கு மக்கள் கிட்ட உங்களுடைய தொலைக்காட்சி முதல் கொண்டு எல்லாருமே அவங்க கருத்து கணிப்பு விடும்போது எல்லாருமே சற்றேறக்குறைய 15 to 20% வாக்கு சதவீதம் விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்தல் போன தேர்தல் மாதிரி 45% 50% தேர்தல் எல்லாம் இல்லை. இது ஒரு 35 to 40% எடுக்கக்கூடிய அணியே ஒரு பிரதானமான வெற்றியை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அதனாலதான் இவ்வளோ சுவாரஸ்யமான தேர்தலா இருக்கு. அதிமுக திமுக 2 கட்சிகளும் ஆண்ட கட்சிகள், ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள். இது 4 முனை போட்டியா இருக்கு. இன்னும் மீதி 2 பேர் இருக்கிறது நாம் தமிழரும் தாவேகாவும் இது வரைக்கும் ஆட்சி செய்யாதவர்கள். அப்ப இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தான். தாவேகா கூட இதுவரைக்கும் யாரும் கூட்டணி அமையல. நாம் தமிழர் சீமானவர்கள் எப்பயுமே தனித்து பயணம். அப்ப இந்த கூட்டணின்னு வரும்போது இந்த 2 பிரதான திராவிட கட்சிகளை பத்தி மட்டும்தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னைக்கு கூட்டணியில ஒரு பெரிய அளவுக்கு முன்னாடி போனது சற்றேறக்குறைய போன வாரத்து வரைக்கும் அதிமுக போய்கிட்டு இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்தது, டிடிவி அவர்களை கொண்டு வந்தது, அதோட ஏற்கனவே 2 என்டிஏனுடைய ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டங்களே நடத்தி முடித்தாகப்பட்டது. இப்ப மார்ச் 11 திருப்பி மோடி அவர்கள் 3வது மீட்டிங்கையும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திமுக கிட்ட அந்த தொகுதி பங்கீடுங்கிறதே, அதாவது தொகுதி பங்கீடு அடுத்தது, கூட்டணிங்கிறதுலயே ஒரு பெரிய சிக்கல்கள் நிலவிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தது, காங்கிரஸ்க்கு தமிழகத்துல எந்த விதமான ஸ்டேக்ஸுமே கிடையாது, ஒரு வாக்கே இல்லாத ஒரு கட்சின்னு அவங்களுடைய பிரதான மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு, அவர்களுக்கு ஆதரவா பேசுறவங்க முதல் கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கடந்த 3 மாசமா அந்த மாதிரி ஒரு வாக்கே இல்லாத காங்கிரஸ், அப்படி சொல்லப்பட்ட காங்கிரஸ் திமுகவினுடைய கண்ணுல ஒரு விரல விட்டு ஆட்டிருச்சுன்னே தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில கடைசி வரைக்கும் இழுத்துக்கோ பிடிச்சுக்கோன்னு இருந்து ஒரு 28.1 ராஜ்யசபா வாங்குறாங்க. இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ராகுல் காந்தி ஒரு தொலைபேசியில பேசியிருந்தாருன்னா கூட இந்த 3 சீட்டை கேட்டு வாங்கியிருக்கலாம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இது காங்கிரஸுக்கும் வெற்றி இல்லை, திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே காங்கிரஸை கைக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்
சரி. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைகை காமிக்கிறாரு. ஆ. முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அது காங்கிரஸ முடிக்க போறோம்ன்னு சொல்றாரா? இல்ல ஆ. யார முடிக்க போறோம்ன்னு சொல்றாருன்னு தெரியல. ஆ. சோ அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய தூக்கத்த ஒரு 3 மாசமாவே கெடுத்திருந்தாங்க. ஆ. அப்போ ஒரு தமிழ்ல வந்து இப்போ ஒரு கூட்டணி எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது சற்று ஏறக்குறைய இன்னைக்கு அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட ஒரு 21 அமைப்புகள் வந்து இருக்குது. ம். ஒரு பக்கம் இது அதிகமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். சரி. அப்ப இந்த மாதிரி ஓவர் போர்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர்றதே வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து ஒரு பேக் சீட் குடுக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் என்கிட்ட வருது. ஏன்னா இதுக்கு உதாரணங்கள் வந்து 2001 இருக்கு, ம். 2011 இருக்கு, 2014 இருக்கு, 2016 இருக்கு. ஓகே. இந்த தேர்தல்கள்ல எல்லாமே வந்து திமுக அதிகமான கட்சிகள தம் பின்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல்கள்ல எல்லாமே அவங்க வந்து தோல்விகள சந்திச்சாங்க. சரி. ஏன்னா எந்த ஒரு வண்டியா இருந்தா கூட அந்த வண்டிக்குன்னு சொல்லி ஒரு லோட் கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும். சரி. அந்த லோட் கேரியிங் கெப்பாசிட்டிக்கு மேல போகும்போது அது அச்சுமிருந்து உட்கார்ந்துரும். சரி. சோ அந்த மாரி இன்னைக்கு வந்து ஓவரான ஒரு ஓவர் போர்டிங்கா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சரி. அதோட இன்னைக்கு அதுக்கு காரணம் வந்து ஒரு சில கட்சிகள் வந்தது வந்து திமுகக்கு கொள்கை ரீதியாவும் அவர்களுடைய கடந்த 75 ஆண்டு கால அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் முற்றிலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கூட்டணியா அமையுது. உதாரணத்துக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள். சரி. அவருக்கும் ஒரு 40, 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. அந்த அரசியல் வாழ்க்கை 45 ஆண்டு காலமும் அவரு யார எதிர்த்து அரசியல் பண்ணாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து. சரி. அதே மாரி ஐயா ஸ்டாலின் அவர்களே போன ஆட்சியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேல ஊழல் பட்டியல்லாம் கவர்னர்கிட்ட குடுத்தத நம்மனால பார்க்க முடிஞ்சது. ம். இப்ப அந்த மாரி ஓபிஎஸ் அவர்கள கூட திமுகவுல சேரும்போது, ஒண்ணு ஓபிஎஸ் அவர்களுக்கு இது வந்து பொலிட்டிக்கல் சூசைட். சரி. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இருந்த பெருவாரியான ஆட்கள் வந்து அதிமுக பக்கம் போய் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிறத புரியுது. நம்மனால பார்க்க முடியுது. புரியுது. அப்ப அவருக்கும் பொலிட்டிக்கல் சூசைட், திமுகவுக்கும் இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் இந்த ஓபிஎஸ் மாரி ஆட்கள் வந்து தான் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதா? ஓகே. அப்ப இது எந்த வகையில வந்து இந்த மாரி ஒரு இருக்கு? அடுத்தது வந்து தேமுதிக. ம். அவங்க வந்து சொல்லது வந்து ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய மாநாட்டுல கூட்டணி அறிவிச்சிருவன்றுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் முதல் கொண்டு ஏகோபித்த அவங்களுடைய எண்ணங்கள சொல்லிட்டாங்க அப்படின்னு அம்மையார் பிரேமலதா சரி. சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி. ஆனா அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அதிமுக கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டத நம்மனால பார்க்க முடிஞ்சது. சரி. புரியுது. கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது வந்து இல்ல இதுதான் தொண்டர்களுடைய எண்ணப்பாடுன்னாங்க. ஆ. அப்ப ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடியே தொண்டர்களுடைய எண்ணப்பாடு திமுக கூட தான் தேமுதிக போகணுங்கிற மாரி இருந்தா, ம். இத்தனை காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது என்ன காரணத்தினால? அப்ப தொண்டர்கள் சொல்லி, மாவட்ட செயலாளர் சொல்லி, எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க ஏன் காலத்த கடத்துனீங்க? ஏன் அதிமுக கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? ஓகே. அப்போ திராவிட தேமுதிக வந்ததும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, சற்று ஏறக்குறைய அவங்களுடைய வாக்கு சதவீதம் போன தேர்தல்ல வெறும் 2,00,000 வாக்கு தான். சரி. 0.43%. ம். அப்ப கூட அதிமுகவுக்கு வந்து 2024ல ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. அவங்க பின்னாடி யாருமே கூட்டணி வரல. சரி. அப்ப தேமுதிகவுக்கும் வந்து வேற போக்கிடம் இல்லாதனால அவங்க அதிமுக கிட்ட நாங்க வர்றேன்னு சொன்னனால, அவங்க வேற வழி இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுக்குறோம்னு அந்த காலகட்டத்துல அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தாங்க அதிமுக. சரி. ஏன்னா அவங்க கூட கூட்டணி வர்றதுக்கு யாருமே இல்ல. ஆனா, இன்னைக்கு அதிமுகவோ, திமுகவோ ஆதரவு கரம் நீட்டலன்னா, தேமுதிக ஒண்ணுமே இல்லாத நிராகரிக்கப்பட்ட கட்சியா மாறக்கூடிய சூழ்நிலையில, ஓகே. அந்த 2,00,000 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் குடுக்கிறது வந்து கூட்டணி கட்சியினரிடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா மதிமுக மான்றி கட்சிகள் கிட்ட. சரி. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஐயா வைகோ அவர்களுக்காக அந்த சீட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுது. அத அவங்க குடுக்காதது வந்து இன்னைக்கு ராஜ்யசபாக்கு குடுக்கும்போது, ஓகே. ஏன்னா இது 4.25 வருஷம் திமுகவினுடைய அத்தனை குறைபாடுகளுக்கும் அவர்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பூராமே வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, கூட்டணி கட்சிகள் தான். சரி. இப்ப ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள். ஓகே. 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 அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்ட ஒதுக்காம, ஓகே. இப்ப வந்த தேமுதிகக்கு சீட்ட ஒதுக்குறது, கூட்டணி கட்சியில வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே. அப்ப மக்கள் கிட்ட என்ன பார்க்கப்படுதுன்னா, புரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4.25 ஆட்சியில இருக்கக்கூடிய அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி, அவங்களுக்கு அதீத தோல்வி பயத்த குடுத்தனால யாரு வந்தாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்களாங்கிற
ஒரு பிம்பத்தையும் மக்கள் மத்தியில வந்து வைக்கிறாங்க. ஓகேங்க. ஓகே. வைக்கவும் படுது, மக்களால பார்க்கவும் படுது. சோ ஓகே. அப்படித்தான் நான் இத பார்க்கிறேன். இன்னும் அதிமுகவை பார்க்கும்போது ஓகே. இன்னும் அவர்கள் கிட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சாதான் அங்க என்ன முட்டல்கள், மோதல்கள் எல்லாம் வருங்கிறது நம்ம அத ஆரம்பிச்சாங்கன்னா தான் நமக்கு தெரிய வரும். ஓகே. 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 ஆ, நந்தகுமார், நீங்க தொடக்கத்துல நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஆ, விஜயினுடைய வருகை ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, டிஎம்கே சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கணக்கு இருக்குல்ல, 2019 இருந்து எப்போது திமுகவினுடைய தலைவராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அப்போதிருந்து வெற்றியை மட்டுமே நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம், வெற்றியை மட்டுமே பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கணக்கு இந்த தேர்தலில் அப்படியான ஒரு திரும்ப ஒரு ஒரு மெகா வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த களம் இல்லை அப்படிங்கிறத இந்த இரண்டு கட்சிகளுமே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களா? ரெண்டு பார்ட்டியுமே சொல்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே. இல்ல, அவங்க 2 பேர்த்துக்குமே விஜய் அவர்களுடைய பலம் உள்ளார வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவரு பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு 2 பேருமே கட்சி உணர்ந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே. ஓகே. அத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகள் அல்ல. ஏன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு கால கட்சி, அதிமுக 53 ஆண்டு கால கட்சிக்கு போது அவங்க யாருமே எதிராளியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. வெளியே அவங்க பேசுறது வேறனாலும் உள்ளார அவங்க போகக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை பேர்த்தையும் கூட்டி இன்னைக்கு சேர்த்துறதுக்கு காரணமே அது ஒன் ஆஃப் த ஃபேக்டரா நான் பாக்குறேன். புரியுது. இப்ப வெற்றின்னு நீங்க சொல்லும் போது கூட மதிவாணன் கூட சொன்னாரு தொடர் வெற்றி. இப்ப தொடர் வெற்றிங்கிறது வந்து நார்மலா மக்கள் பார்க்கக்கூடியது. நம்மள மாதிரி அரசியல் நோக்கர்கள் பார்க்கறது என்னன்னா, அந்த வெற்றி எப்படி சாத்தியமாக்கப்பட்டதுங்கிறது we will go deep dive into the details. அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க devil lies in the detail னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இந்த 2021 வெற்றியை, திமுகவினுடைய வெற்றியை பார்க்கும்போது அது 10 வருஷம் அதிமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் கிடைத்தது. ஜெயலலிதாவுடைய மரணம், அதுல எத்தனையோ சந்தேகம், ஜல்லிக்கட்டு போராட்டம், பொள்ளாச்சி பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இத்தனைக்கும் அப்புறம் அப்ப இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்வீப் பண்ணுனாங்க. ஆனா அவங்க ஜெயிச்ச 44 சீட்ல ஒரு 43 சீட்டு வெறும் 1,98,381 வாக்கு வித்தியாசத்துல தான். அதாவது 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் திமுக அந்த 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அதிமுக இருந்து ஆட்சியை வாங்குது. அப்ப அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றின்னு நம்ம கணிச்சிட முடியாது. அது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்க 2024 வெற்றியை பாத்தீங்கன்னாலும் 2019 தேர்தல்ல இருந்து 2024 தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக வெறும் 2 இடங்கள்ல தான் கூடுதலான வாக்கு வாங்குது. வேலூர் கதிரானந்த் அவர்களும் தங்கத்தமிழ் செல்வன், இந்த 2 பேர் தான் கூடுதலா வாங்குறாங்க திமுக கட்சியின் சார்பாக. ஒட்டுமொத்த கூட்டணி நீங்க 39 சீட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்த்துக்கு கூடுதலா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், சசிகாந்த் செந்தில் அவர்கள், நவாஸ்கனி அவர்கள். அப்ப இந்த 39 தொகுதியில 5 தொகுதியில தான் 19 விட 2024 கூடுதலான வாக்கு, மீதி 34 தொகுதியில குறைவான வாக்கு. அப்ப இந்த கணக்கு நமக்கு தெரிகிற கணக்கு கட்டாயம் கட்சிகளுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு தெரியும். அப்ப இந்த வெற்றியை வந்து வெறும் வெற்றி தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த வெற்றி எப்பேற்பட்ட வெற்றிங்கிறத தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்தது இப்ப ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு, சி ஓட்டர்ஸ் பத்தி சொன்னார். அவர் சி ஓட்டர்ஸ் மூட் ஆஃப் த நேஷன் வந்து சட்டசபைக்காக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அல்ல, அது பாராளுமன்றத்துக்காக எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அதுல அவங்க சொல்றது வந்து பாரதிய ஜனதா தனிப்பட்ட பெரும்பான்மையில 287 சீட்டு வாங்கி ஆட்சி அமைப்பாங்க, என்டிஏ 350 சீட்டு வாங்கும் அப்படின்றாங்க. அதே இந்தியா பிளாக் போன தடவை வாங்கின 234 சீட்ல இருந்து 182 குறையுதுன்றாங்க. இதெல்லாம் ஐயா ஏத்துக்கிறாரா? அப்போ நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலினுடைய சர்வேவை பாராளுமன்றத்துக்கூடையும் சட்டமன்றத்தினுடைய சர்வேவை சட்டமன்றத்துக்கூடையும் தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய கவனிப்பா இருக்கு. இப்ப மதிவாணன் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா நாங்க எல்லா நலத்திட்டங்களும் மக்கள் போற்ற அளவுக்கு மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா ஏன் இந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டு இத்தனை பேர்த்த கூட்டணியில ஒரு பொருந்தா கூட்டணி மாதிரி ஆகுது? அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப ஏற்கனவே 19ல 21ல 24ல அவங்களோட கூட்டணி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே பயணித்த கூட்டணி. இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி, தேமுதிக மாதிரி, இன்னைக்கு ஓபிஎஸ்ல வைத்தியலிங்கம் அவர்கள் மேல இவங்களே டிவிஎஸ்ல
டிவிஎஸ்சில 28 கோடிக்கு ரூபாய்க்கு ஊழல் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஓகே. அப்ப இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுல ஆன்டி இன்கம்பன்சி அதீதமா இருக்குது. ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து எத்த தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி ஓவர்லோடு பண்றாங்க. இது Okay. மாதிரி ஓவர்லோடு பண்ணும்போது டெஃபினட்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அது அவங்களுக்கு வந்து வீக்னஸ் பாயிண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து கடந்த தேர்தல்களை கோடிட்டு காமிச்சேன். 2001, 14, புரியுது. 16 இதெல்லாம் நான் உங்களுக்கு கோடிட்டு காமிச்சேன். ஏன்னா அப்பயும் இதே மாதிரி தான் திமுக கட்சிகளின் அடிப்படையில மட்டும் பார்க்கும்போது பலமான கூட்டணி. புரியுது. அதுல எந்த டிஸ்பியூட்டும் யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா தேர்தலினுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கும்போது மாறுபட்டு வந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கும் ரிசல்ட்டுக்கும் கேப் வந்துருமாங்கிறதையும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். Okay. அப்ப சில நேரத்துல ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன பண்ணணுங்கிறது ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட ஆ. எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அப்ப இவங்க செய்யக்கூடாத சில விஷயங்களையும் இவங்க செஞ்சிருக்காங்க. அது இவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா முடியுமா பாதகமா முடியுமாங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. ஓகே சார். ஓகே.